ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் நம்புகின்ற கடவுள் உயிருள்ள கடவுள், நம்மோடு நடைபோடுகின்ற கடவுள், நாம் அழைத்த பொழுதெல்லாம் நம்மோடு வருகின்ற கடவுள். அந்த கடவுளுடைய சீடர்களாக தேவையான ஆசிரியர் கேட்டு தொடர்ந்து ஜெபிப்போம். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை பகிரும் நிகழ்விலே நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து நமக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே பேதுரு, யோவான், இயேசுவோடு இருந்த ஒரு சிலர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார்கள் கண்டுகொள்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய தைரியத்தை பார்த்து மலைத்து போகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் செய்த அற்புதத்தை தெரிந்து கொள்கிறார்கள். மக்கள் மத்தியிலே பொய் சொல்ல முடியவில்லை. இருந்தாலும் தலைமை சங்கத்தார் இவர்களை மிரட்டுகிறார்கள். இயேசுனுடைய பெயரை இனி அறிவிக்க கூடாது, அவரை பற்றி எங்கேயும் பேசக்கூடாது என்று. ஆனாலும் பேதுரு தைரியமாக சொல்லுகிறார், நாங்கள் கண்ணால் கண்டதையும் காதால் கேட்டதையும் அறிவிக்காமல் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று இயேசுனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட பேதுரு அழகா பேசுகிறார். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, இது இந்த காலத்தினுடைய நேரம், சாத்தானுடைய நேரம். கடவுளை நாம் அறிவிக்கின்ற பொழுது கடவுளை அறிவிக்க கூடாது என்கின்ற எதிர்ப்பு வரும். இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது செய்யக்கூடாது என்ற எதிர்ப்பு வரும். இருந்தாலும் வல்லவராம் கடவுள், உயிருள்ள கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது எதை குறித்து நாம் வஞ்சாமல் அவருக்குரியவற்றை நாம் செய்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் முதல் வாசகம் நமக்கு எடுத்து வைக்கின்ற கோரிக்கை. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மார்க் நற்செய்தி வழியாக எப்படி இருந்த சீடர்கள் இப்படி மாறி போனார்கள் என்பதற்கு ஒரு அடையாளம். ஏனென்றால் மதலேன் மரியாவுக்கு இயேசு காட்சி கொடுக்கிறார். அவர் போய் சீடர்களிடம் சொல்லுகிறார்கள், நம்பவில்லை. வயல்வெளியில இருந்த 2 பேருக்கு காட்சி கொடுக்கிறார். அவர்களும் போய் சீடர்கள் சொல்லுகிறார், அவர் நம்பவே இல்லை. இவருடைய நம்பிக்கையின்மையை பார்த்து இயேசு அவர்கள் பந்தியில் அமர்ந்த பொழுது இயேசுவாகவே நேரில் செல்கிறார். இயேசு நேரில் சென்று அவருடைய நம்பிக்கையின்மையை கடிந்து கொள்கிறார். ஏனென்றால் இயேசு உயிர்த்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவர்களிடம் இயேசு சொல்லி இருக்கிறார், நான் இறப்பேன், பாடுகள் பட வேண்டும், கஷ்டங்கள் பட வேண்டும், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லியும் மந்த புத்தியுனராய் இருந்த அவருடைய எண்ணங்களை கடிந்து கொள்கிறார். கடிந்து கொண்டு உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிங்கள் என்று சொல்லுகிறார். முடங்கி கிடக்க வேண்டாம், எழுந்து சென்று அறிவிங்கள் என்கிறார். கிறிஸ்து மிக பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவர்கள் தான் முதல் வாசகத்திலே நாங்கள் கண்ணால் கண்டதையும் காதால் கேட்டதையும் அறிவிக்காமல் இருக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, கடவுள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். பயனற்றதையும் பயனுள்ளதாக மாற்ற முடியும், பயன் உள்ளதையும் பயனற்றதாக மாற்ற முடியும். எல்லாம் அவரால் இயலும். முடிந்தவரை அவருடைய நாமத்தை அறிக்கிடுகின்ற மக்களாக வாழ முயற்சி செய்வோம். இந்த நாள் நமக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்றென்று வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.